Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard term 2 EVS Unit 2 Water. வாட்டர்னா என்ன? தண்ணீர். நமக்கு எவ்வளோ முக்கியமானது லைஃப்பில். தண்ணி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே சரி, மெயின் திங் வாட்டர் நமக்கு தேவை. லிசன், யூ வில் லேர்ன் அபவுட் த ஜேர்னி ஆஃப் ரெயின். ரெயினை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெயினோடைய பயணம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர், வாட்டரோட தண்ணியோட ஆதாரத்தை பார்க்க போகிறோம். வாங்க லிசன். ஜேர்னி ஆஃப் ரெயின். ரெயின் ட்ராப்ஸ், மழை துளிகள். ட்ரிப் ட்ராப், தே ட்ராப் ஃப்ரம் த ஸ்கை. ட்ரிப் ட்ராப், தே ட்ராப் ஃப்ரம் த ஸ்கை. அப்படின்னா என்ன? ஸ்கை, வானத்துலேருந்து என்ன நமக்கு விழுது? மழை துளிகள் சொட்டு சொட்டாக வந்து விழுது. 1 by 1 தே மல்டிப்ளை. ஒன்று விழுந்து என்ன ஆகுது? அதிகமாக ஆகிடுது, மல்டிப்ளை. ட்ரிப் ட்ராப் தே ஃபால் ஆன் த கிரவுண்ட். எல்லாமே எங்கே வந்து விழுது? அந்த மழை துளி நிலத்தில் வந்து விழுது, கிரவுண்ட். எவரிவேர் வித் எ லவ்லி சவுண்ட். விழும்போது எப்படி இருக்கும் சவுண்டு? டப், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குமா? அதான் ட்ரிப் ட்ராப் தே சீப் இன்டு த கிரவுண்ட். தே நெக்ஸ்ட் டு க்ரோ ஹெல்த்தி சாப்ளிங் ஆல் அரவுண்ட். மழை துளிகள் விழும்போது அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? டு க்ரோ ஹெல்த்தி சாப்ளிங்ஸ்னால் என்ன? மரக்கன்று வளர யூஸ் ஆகுது. ஆன் ஹாட் சன்னி டேஸ் தே கோ பேக் டு த ஸ்கை. அதே மழை காலத்தில், வெயில் காலத்தில் என்ன ஆகும்? அகைன் என்ன போகும்? இந்த எவாப்ரேட் ஆகி மேலே போயிடும், ஸ்கைக்கு, வானத்துக்கு போயிடும். அந்த டு கம் அகைன் ஆன் அனதர் க்ளவுடி டே. அடுத்தது என்ன ஆகும்? அகைன் அது வந்து எவாப்ரேட் ஆகி மறுபடியும் மழை துளி வந்து ரெய்னி டேயாக வரும். சன்னி டேயில் வந்து பேக் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளவுடி ஃபார்ம் ஆகிட்டு மேகம், அதுக்கப்புறம் மறுபடியும் மழை துளியாக வருது. ட்ரிப் ட்ராப் தே ட்ராப் ஆல் த வே டு கீப் ஆல் ஆஃப் அஸ் ஹாப்பி. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குமா மழையில் நனையிறதுலாம்? நெக்ஸ்ட் அகைன் நம்ம என் கூட எல்லாரும் படிங்க பார்க்கலாம். ரெயின் ட்ராப்ஸ். ட்ரிப் ட்ராப் தே ட்ராப் ஃப்ரம் த ஸ்கை. 1 by 1 they multiply. Drip drop they fall on the ground. Everywhere with a lovely sound. Drip drop they seep into the ground to grow healthy saplings all around. On hot sunny days they go back to the sky to come again on another cloudy day. Drip drop they drop all the way to keep all of us happy. Next one, இந்த பிக்சர் பாருங்க. சன் என்ன? சூரியன். கிளவுட், மேகம். ரெயின், மழை. சீ, கடல். பாண்ட், குளம். ரிவர், நதி. இப்போ எந்த மாதிரி மழை வந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து என்ன ஆகும்? வெயில் அடிக்குது. அதுக்கப்புறமா இந்த க்ளவுட்ஸ்லாம் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது மழைக்காக. அது எப்படி ஆகுது? மழைக்காக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த மழை பெய்யும் போது ஃபஸ்ட்டு பாண்ட் நிரம்புது. அதுக்கப்புறம் ரிவருக்கு போகுது. ரிவர்லேருந்து கடலுக்கு போகுது. இந்த கடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அதுலேருந்து அப்சர்வ் ஆகி மேலே போகும், மறுபடியும் இந்த க்ளவுட்ஸ் கிட்ட போகும். அதுலேருந்து காற்றடிச்சு அப்புறம் க்ளவுட் மறுபடியும் இதாகி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மழை பெய்யுது. அந்த மாதிரி ரீசைக்கிளிங் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 60. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெய்னி, சன், ப்ளே, பக்கெட், வாட்டர், ஹாப்பி, பிளான்ஸ் கொடுத்துருக்காங்களா? இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நம்ம இப்போ எழுத போகிறோம். 1. இட் வாஸ் எ டேஷ் டே, ரெய்னி டே. இது என்ன ஆகுது? மழை பெய்யுதா? ரெய்னி டே. RAINY, ரெய்னி.
Number 2, I could not go out to play. மழை பெய்யும் போது எங்கே போகக்கூடாது? வெளியில் விளையாட போகக்கூடாது. PLAY, play. Third one, I placed a bucket to collect rain water. Rain waterலாம் வீட்டில் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பக்கெட்டில், அது பக்கெட். தேர்ட் ஆன்சர் BUCKET, bucket. Number 4, after some time the sun shine again. sun என்னாகும்? shine, SUN, sun. The bucket was filled with water. எதனால் நிரம்பி இருக்கு? வாட்டர், தண்ணியால். WATER, வாட்டர். Number 6, I watered some plants with it. நம்ம தண்ணி இருந்தால் என்ன வளர்ப்போம்? செடி. PLANTS, plants. Number 7, I felt very happy. HAPPY. மழை பெஞ்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஓகே. நெக்ஸ்ட், வாட்டர் ஃப்ரம் கிளாசியர்ஸ். வாட்டர்னா என்ன? தண்ணீர். கிளாசியர்ஸ்னால் என்ன? பனிப்பாறை. தண்ணியிலேருந்து இப்போ பனிப்பாறைக்கு பார்க்குறோம். எ கிளாசியர் இஸ் எ ஸ்லோ மூவிங் பிளாக் ஆஃப் ஐஸ். ஐஸ் கட்டி பார்த்துருப்பீங்கல்ல, இவன் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கொஞ்சம் ஃப்ரீசர்லேயே ஐஸ் கட்டி ஆகுது. இந்த மாதிரி பிளேஸ் கூட இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் பார்த்தோன்னா இங்கே எப்படி ரெயின் இருக்கோ அந்த மாதிரி அங்கே இந்த மாதிரி கிளாசியர் இருக்கும். பனி இன்னும் இது கூட இருக்குது, மழை கூட இந்த மாதிரி பெய்யுது, கட்டி மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெல்ட்டிங் கிளாசியர்ஸ், உருகும் பனிப்பாறை. இது கிளாசியர், இது மெல்ட்னா என்ன? உருகிறது, உருகும் பனிப்பாறை. I am a water drop from the snowy mountain. I flow from the glacier when the weather becomes warm. எப்போ வெதர் சேஞ்ச் ஆகும்போது இது என்ன ஆகும்? இந்த தண்ணி பட்டாலும் என்ன ஆகும்? அப்படியே இப்போது ஐஸ் கட்டி இருக்குது, அந்த ஐஸ் கட்டியில் தண்ணி ஊற்றி பாருங்கள், அது என்ன ஆகிடும்? அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கரைஞ்சினே வந்துடும், அந்த மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா என்ன? ஓடை. ஃப்ரம் த கிளாசியர் மெனி ஆஃப் அஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஸ்மால் ஸ்ட்ரீம். ஓடையில் இருக்க தண்ணிலாம் ஓடும் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா கிராமத்து சைட்லலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து எங்கே வருது? ஸ்மால் ஸ்ட்ரீம்க்கு வருது. நெக்ஸ்ட், ரிவர், நதி. மெனி மவுண்டைன் ஸ்ட்ரீம் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ ரிவர். இந்த மாதிரி ஓடையிலேருந்து வர தண்ணி எல்லாம் எங்கே வருது? ரிவருக்கு வருது. ரிவர்லேருந்து பாருங்கள், வாட்டர் ஃபால். சம்டைம் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் ஃப்ளோ டவுன் அஸ் வாட்டர் ஃப்ளோ. ரெண்டுமே சேர்ந்து வர தண்ணி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் இது பாருங்கள், சீனா என்ன? கடல். ஆஸ் எ ரிவர் I continue my journey across forest, villages and cities. என்னோட தண்ணியில் எங்கே போகுது? ஃபாரஸ்ட், காட்டுக்கு போகிறது. வில்லேஜ், காடு. வில்லேஜ், கிராமம். சிட்டிஸ், நகரம், எல்லாத்துக்கிட்ட போகுது. நெக்ஸ்ட், ஃபார்மர்ஸ் யூஸ் மீ ஃபார் ஃபார்மிங் அண்ட் பீப்புள் யூஸ் மீ ஃபார் ட்ரிங்கிங், குக்கிங் அண்ட் ஃபார் அதர் நீட்ஸ். ஃபார்மர்ஸ், விவசாயம்லாம் என்ன பண்ணுறோம்? தண்ணி இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும், அங்கே போகுது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி என்ன பண்ணுறோம்? குடிக்கிறோம். ட்ரிங்கிங், சாப்பாடு செய்கிறோம், சமைக்கிறோம், அது எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஐ ஃபைனலி ரீச் த சி. எல்லாக்கிட்டையும் அது லாஸ்ட்டாக எங்கே போகும்? கடல்கிட்ட போய் முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சீக்வென்ஸ் த பிக்சர்ஸ் பை நம்பரிங் தேம். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம நம்பர் பண்ண போகிறோம். கிளாசியர்னா 1, ஸ்ட்ரீம்னா 2, ரிவர்னா 3, சீனா 4. நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் எழுதி பாருங்கள். நம்பர் 1 கிளாசியர், 1 பனிப்பாறை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் 2 எங்கே இருக்குது? ஸ்ட்ரீம் ஓடை இங்கே இருக்கு, 2. ரிவர், நதி, 3. சி, அதை பாருங்கள், கடல், 4. சோர்சஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் பற்றி நமக்கு என்ன தேவை? நமக்கு லைஃப்பில் வாட்டர், தண்ணி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழவே முடியாது. மெயின் வாட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வாட்டர் நமக்கு எப்படி கிடைக்குது? இதுக்கு முன்னாடி காமிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி பிக்சர்ஸ் பாருங்கள். மெயினாக என்ன இருக்குது? சன் இருக்குது, அந்த சன்லேருந்து நெக்ஸ்ட்டு மேலே க்ளவுட் ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து ரெயின் ட்ராப்ஸ், மழை துளி விழுது, ரிவருக்கு வருது, ரிவர்லேருந்து லேக்
பாண்டு இருக்குது, ரிவர், அதுக்கப்புறம் லேக் வருது, லேலேருந்து நமக்கு சீக்கு போகுது. இந்த சீலேருந்து அகைன் நமக்கு என்ன ஆகும், தேங்கி நிற்க நிற்க நமக்கு கீழே பாருங்கள் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தண்ணியாக தேங்கும். இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும், இந்த வாட்டர்ஸ்லாம் வெயில் வரும்போது இந்த வாட்டர்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அகைன் மழை பெய்யும். அதே மாதிரி தான் சீசன்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து வெல், கிணறு, போர்வெல் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி. இப்போ நிறைய வில்லேஜஸ் சைடில் தான் இருக்குது, சிட்டி சைட்லலாம் இந்த போரு எதுவுமே இல்லை. இப்போது வெல், போர்வெல், நம்ம மோட்ரு போட்டு தண்ணி பிடிக்கிறோமா இல்லையா, அதுதான் போர்வெல். ஹேண்ட் பம்ப், வெளியில் பாருங்கள், இது இந்த மாதிரி ஹேண்ட் பம்ப் வச்சு யூஸ் பண்ணுறோம் தண்ணி. இந்த மாதிரி நம்ம தண்ணியை வந்து சேமிக்க அது அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் உள்ளே போய் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வழியில் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் ஏ ரெயின் ட்ராப். நான் யார், மழை துளி. ஐ ஃபால் ஆன் த எர்த் அண்ட் ஃபில் பாண்ட், லேக் அண்ட் ரிவர். நான் விழுந்ததில் இந்த இடத்துல பூமியில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், பாண்டில், லேக்கில், ரிவரில். ரிவர் ஃப்ளோ வைல், லேக் அண்ட் பாண்ட் டு நாட். லேக் ஆர் பிக்கர் தென் பாண்ட். லேக்கை விட வந்து பாண்ட் வந்து சின்னது தானே, குளம் தானே, இது நதி. ஐ ஃபால் ஆன் த கிரவுண்ட் அண்ட் சீப் அண்டர் கிரவுண்ட் டூ. நான் தண்ணி வந்து நிலத்தில் விழுந்ததும் இது மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கு இல்லையா, மரக்கன்றுகள், அதெல்லாம் வளர யூஸ் ஆகுது. பீப்புள் டிக் வெல் அண்ட் போர்வெல் டு ரீச் மீ. டிக்னா என்ன, நோண்டுறது. இப்போது ஒரு மரக்கன்றை வைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை நோண்டி தான் வைப்போம். அப்போ அந்த தண்ணி நமக்கு தேவை தானே. அண்ட் போர்வெல் டு ரீச் மீ. நெக்ஸ்ட், தே ஆல்சோ யூஸ் பம்ப் டு லிஃப்ட் மீ அப் ஃப்ரம் த கிரவுண்ட். நம்ம அதுக்கப்புறமா பம்ப் பண்ணுறோம் இல்லையா, பம்ப், அந்த பாருங்கள் ஹேண்ட் பம்ப், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுறோம் வாட்டர். பீப்புள் யூஸ் மீ ஃபார் த நீட்ஸ். அவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. திங்க், ஒய் டு லேக் அண்ட் பாண்ட் ஹாவ் லெஸ் வாட்டர் இன் சம்மர். இதுவே இந்த பாண்ட் என்ன ஆகுது, லேக்லாம் என்ன ஆகுது, சம்மர் டைமில் இழுத்துக்கும் தண்ணி. அந்த இழுத்து வச்சிருக்க தண்ணியை தான் அதுக்கப்புறமா அகைன் அந்த காற்று உருவாகி க்ளவுட்ஸில் ஃபார்ம் ஆகி மழையாக வருது நமக்கு. வாட்டர் ஃப்ரம் த ரிவர் டு த ஹவுஸ். எங்கெங்கே நம்ம வாட்டர் யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். வாட்டர் இஸ் பியூரிஃபைட் ஹியர் ஓவர் ஹெட் டேங்க். ஹெட் டேங்க்லேருந்து சம்ப்க்கு வரும், சம்ப்லேருந்து டேங்க், நம்ம அப்படியே இங்கே என்ன பண்ணுவோம், வாட்டர் டேங்க்கில் ஏற்றுவோம் இல்லையா, ஹவுஸ் வாட்டர் டேங்க். அந்த மாதிரி இங்கேருந்து எங்கெங்கேருந்து பாருங்கள், டேம்லேருந்து லார்ஜ் பைப் வருது, ரிவருக்கு வருது, ரிவர்லேருந்து வாட்டர் இங்கே இந்த மாதிரி கனெக்ட் ஆகி தான் நம்ம வீட்டுக்கே வருது. புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாரு. ரிவர், லேக், டேம், லார்ஜ் பைப், ஓவர் ஹெட் டேங்க், சம்ப், ஹவுஸ் வாட்டர் டேங்க், டேப். இந்த ரெயின் ட்ராப் வாட்டரை எங்கேருந்து எது வரைக்கும் வருது பாருங்கள். If you have fever, be sure to drink a lot of water. It will help to bring down the fever. நமக்கு அதிகமான ஃபீவர் இருக்கும்போது நம்ம என்ன குடித்தா சீக்கிரமாக ஃபீவர் கம்மியாகும், மெயினாக வாட்டர் குடிக்கணும். ஒரு ஸ்டொமக் பெயினாக இருக்கட்டும் சரி, ஃபீவராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல அதிகமான வாட்டரை குடித்தாலே பாதி வந்து உடம்பு நமக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், let us discuss. வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் யுவர் ஹவுஸ். நம்ம எங்கன்னா யூஸ் பண்ணுறோம், தண்ணி டேப் மூலயமா யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி போரில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து லேக்கில் இந்த மாதிரி பிடிப்பாங்க. சிட்டி சைட்ஸ்லலாம் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வண்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பம்பில் யூஸ் பண்ணுறாங்க, ரிவர், லேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரா அன் ஆரோ டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பை ஜூஸ். டாப் டு பாட்டம் கொடுத்துருக்காங்க, இங்கே பாட்டம் டு டாப்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், போர்வெல், டாப் டு பாட்டம் இல்லைங்களா. இங்கே இந்த மழை துளி என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டம்லேருந்து டாப்புக்கு வருது, இங்கேருந்து பாட்டம் போதா, அந்த மாதிரி ஏரோ மார்க் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பாட்டம்லேருந்து, இது டாப்லேருந்து பாட்டம் போல், டாப்லேருந்து பாட்டம்க்கு வருது. அதுக்கப்புறமா
ஜூஸ் வந்து நம்ம எப்படி குடிப்போம், இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு குடிப்போம். அப்போ பாட்டம்லேருந்து டாப்க்கு போகும். இளநீர் நம்ம பாட்டம்லேருந்து டாப்க்கு போகிறோம். அந்த மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டாப் டு பாட்டம், அந்த பாட்டம் டு டாப் அப்படின்றது ஆரோ மார்க்கை பார்த்து எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நேம் த பிக்சர்ஸ். river, waterfall, lake, pond, glacier, sea, stream, well, hand pump. இது என்னது? இது ஹேண்ட் பம்ப். நம்ம கையால் இதை என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். ஸோ ஹேண்ட் பம்ப். HAND ஹேண்ட் பம்ப். PUMP பம்ப். இது என்னது? வாட்டர் ஃபால், அருவி. WATER வாட்டர் ஃபால். FALL வாட்டர் ஃபால். ரிவர், RIVER ரிவர். வெல், WELL வெல், கிணறு. SEAC சீனா கடல். லேக், LAKE லேக். கிளாசியர், GLACIER கிளாசியர். புரிஞ்சுதா சில்ட்ரன்? பாண்ட், POND பாண்ட். ஸ்ட்ரீம், STREAM. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் பிஃபோராக கொடுத்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சி, ரெயின், ஹேண்ட் பம்ப், கிளாசியர், வாட்டர் ஃபால். நம்பர் 1, டேஷ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். நமக்கு என்ன வேணும், வாட்டர் இருக்குன்னா ரெயின் தான் மெயின் வேணும். RAIN ரெயின். எ ரிவர் ஃப்ளோ டவுன் அஸ் எ வாட்டர் ஃபால். என்னவா, ரிவர்லேருந்து நமக்கு என்ன எங்கே போகுது, வாட்டர் ஃபால்க்கு. WATER வாட்டர் ஃபால். FALL. எ டேஷ் இஸ் எ பிளாக் ஆஃப் ஐஸ். கட்டியாக ஐஸ் இருந்தால் அது என்னது, கிளாசியர். GLACIER. எ ரிவர் ஃபைனலி ரீச் த, லாஸ்ட்டாக எங்கே போய் முடியும், சி. SEAC. எ டேஷ் இஸ் யூஸ் டு லிஃப்ட் வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட். கிரவுண்ட் நிலத்தடியிலேருந்து மேலே வரணும்னு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேண்ட் பம்ப். HAND ஹேண்ட் பம்ப். PUMP. நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 66. இந்த crossboard circle the word given below the pictures. இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரெயின், ரிவர், ஸ்ட்ரீம், வெல், ஹேண்ட் பம்ப், பாண்ட், சி, லேக். இதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸை நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். சர்க்கிள். RIVER ரிவர். இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா ரிவர். அதுக்கப்புறம் ரெயின், RAIN ரெயின். ஸ்ட்ரீம், STREAM ஸ்ட்ரீம். ஹேண்ட் பம்ப், HAND ஹேண்ட் பம்ப். PUMP பம்ப். வெல், WELL வெல். நெக்ஸ்ட் ஒன், லேக், LAKE லேக். நெக்ஸ்ட், பாண்ட், POND பாண்ட். சி, SEAC. ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.